ஹிஜாபு நிறுவனத்தின் இயக்குநரான சவுந்தரராஜனின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்து தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. ரூபாய் 4620 கோடி மோசடி வழக்கில் ஜாமீன் கோரி சவுந்தரராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். 500 நாட்களுக்கு மேல் சவுந்தரராஜன் சிறையில் இருப்பதையும் அவரது உடல் நலத்தையும் கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டுமென கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சவுந்தரராஜனின் மகன் இன்னும் தலைமறைவாக உள்ளதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் எதிர்ப்பானது கிளம்பியது. இதனால் ஹிஜாபு நிறுவனத்தின் இயக்குநரான சவுந்தரராஜனின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. ஹிஜாபு நிறுவன இயக்குநரின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரம். வணக்கம். சென்னை தலைமையிடமாக கொண்டு இயங்கிய ஹிஜாபு நிதி நிறுவனம் 15% வட்டி தருவதாக கோரி பொதுமக்களிடம் சுமார் 4620 கோடி ரூபாய் முதலீடுகள் பெற்று மோசடி செய்திருந்தது. இது குறித்து பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் நிறுவன இயக்குநர் அலெக்சாண்டர் மற்றும் முகவர்கள் உள்ளிட்ட 15 பேர் தலைமறைவாக உள்ளனர். இவர்களுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள நிர்வாகத்தின் இயக்குநரும் 4வது குற்றவாளியுமான சவுந்தரராஜன் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி தமிழ்ச்செல்வி முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் 500 நாட்களுக்கு மேலாக சவுந்தரராஜன் சிறையில் இருப்பதையும் அவரது உடல்நலத்தையும் கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் வழக்கறிஞர் செல்வம் ஆஜராகி சவுந்தரராஜனுக்கு உடல்நல பிரச்சனை என்றால் சிறை மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்தார். மேலும் சவுந்தரராஜனின் மகன் இன்னும் தலைமறைவாக உள்ளதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அவர் வாதங்கள் முன்வைத்தார். சவுந்தரராஜனுக்கு ஜாமீன் வழங்க காவல்துறை சார்பிலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சவுந்தரராஜனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி தமிழ்ச்செல்வி உத்தரவிட்டிருக்கிறார். பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.